இந்த வலைபேசியில் ஊட்டிட்டு இருக்கிறாங்களா அவனுக்கு தான் அவங்களே இப்போ வாயடிச்சு போயிருக்கிறானுங்க. நாளைக்கு எப்படி நெகட்டிவா போடுறதுன்னு தெரியாம இந்த உருட்டுறதுக்குன்னு சில பேர் இருக்கிறானுங்க. அவங்க எல்லாம் காணாம போயிடுவானுங்க. நாளைக்கு படம் தோல்வி அடையணுன்றது நோக்கத்தோட பேசுறானுங்க. இந்த கோட்டோட முடிஞ்சிருச்சு இவனுக்கு ஆட்டம். எதிர்மறை விமர்சனம் என்பதே இனி சினிமா தமிழ் சினிமாவில் இருக்காது சார். நீங்க ஒரு மோசமான ஒரு படம்னா அது வந்து மக்களே முடிவு பண்ணுவாங்க. சைனாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கு. உதய் விசஸ் விஜய் அரசியலில் வந்து பண்றாங்க. அதே தான் இங்கேயும். ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல்ல திரு சேகோரா அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க கூட பேசலாம். வணக்கம். வணக்கம். நாளைக்கு தமிழ் சினிமாவே வந்து அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க கோட் படம். நோ, இந்திய சினிமாவே அவளோட வேர்ல்டு உலக சினிமாவே சரி உலக சினிமாவே அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க கோட் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இவ்வளவு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குல்ல சார், இதுவே வந்து ஒரு பேக் ஃபயர் அமைஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் வந்து ரசிகர்கள் மத்தியிலே வந்து இருக்கு. அப்படிலாம் இல்லை கிருஷ்ணா, நீங்க ரொம்ப குறைச்சி மதிப்பிடாதீங்க. வில் ஸ்மித் லெவல்ல நீங்க திங்க் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சரிங்களா? அப்படிதான் இதை திங்க் பண்ணணும். நீங்க வேர்ல்டு லெவல்ல வந்து ஒரு காம்படிட் பண்ணக்கூடிய வந்து ஸ்டாரா இருக்கிறாரு விஜய்னு சொன்னா நீங்க ஓவர் பில்டப் பண்றோம்னா சில பேர் சொல்லுவீங்க. இதான் கடந்த காலத்துல சொல்லியிருக்கிறாங்க. விஜயோட லெவல் வேற லெவல் போயிடுச்சு, எக்ஸ்ட்ரீம் லெவல். இன்னைக்கு வந்து உலகம் முழுவதும் அந்த படத்தை வந்து அவரோட எதிர்பார்க்குறாங்க, சரிங்களா? தமிழ் சினிமா மட்டும், இந்திய சினிமா மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் வந்து நீங்க அவருடைய இதை எடுத்து பாருங்க. நீங்க அவருக்கு எங்கெல்லாம் வந்து சைனால வந்து அவருக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, தமிழர்கள் வந்து எங்கெல்லாம் வாழக்கூடிய இடத்துல இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து இவருக்கு ஃபவுண்டேஷன் அதிகமா இருக்கு. எங்கெல்லாம் தமிழர் இருக்கிறாங்களோ, அது யூரோப் கண்ட்ரியா இருக்கட்டும், சைனாவா இருக்கட்டும், ஜப்பானா இருக்கட்டும், எங்கெல்லாம் தமிழர்கள் வாழறாங்களோ அங்கெல்லாம் வந்து இருக்காங்க. நீங்க ஏதோ யூரோப் கண்ட்ரினா நீங்க போற போக்கில் சொல்றீங்க. யூரோப் கண்ட்ரில எல்லா நாடுகள், சின்ன சின்ன நாடுகள் இருக்குல்ல, அந்த நாடுகள் எல்லா இடத்துலையும் தமிழர்கள் இருக்காங்க. ஸோ தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ ஒரு குறிப்பிட்ட ஒரு வீதியில் இருக்காங்க. யூரோப் கண்ட்ரில சில கண்ட்ரி என்னால் குறிப்பிட்ட கூட சொல்ல முடியும். அது போலந்தா இருக்கட்டும், வியன்னாவா இருக்கட்டும், இங்கேருந்து போய் வேலைக்காக போகக்கூடிய ஐடி வந்து துறையில வேலை செய்யறவங்கள அங்க போய் அங்க தங்கி இருந்து அங்க குடும்பமா இருக்கிறாங்க. ஸோ அங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய வந்து ரசிகர்கள் வந்து ஆர்ப்பரிக்கிறாங்க. அது வந்து சைனாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும், எப்போ வரும் அப்படின்ற மாதிரி அந்த எதிர்பார்ப்பு இருக்கு. எல்லாமே உண்மையிலே ஒரு உலக ஸ்டாரா வந்து அதுதான், அதனாலதான் நான் சொல்றேன், உலகமே எதிர்பார்க்கக்கூடிய வந்து ஒரு ஸ்டாரா இருக்கிறாரு அப்படின்றதுதான். விஜயோட விக்கிபீடியா எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவருக்கு வந்து எங்கெல்லாம் வந்து அவருக்கு வந்து ரசிகர்கள் இருக்கிறாங்கன்றது தெரியும். அதனால இந்த கோட் படம் போட்டிருக்கிற இந்த சொன்னீங்க ஒரு எதிர்மறையான எண்ணமே கிடையாது. இதை உருட்டுறதுக்குன்னு சில பேர் இருக்கிறானுங்க. அவங்க எல்லாம் காணாம போயிடுவானுங்க நாளைக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து தியேட்டர் ஆல்ரெடி படம் வந்து எல்லாம் சேல் ஆகி வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைவாயிட்டாங்க தயாரிப்பாளர்லாம். இப்ப இந்த படம் ரிலீஸ் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருவிழா கோலமா இருக்கும் எல்லா தியேட்டர்லயும். படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, போட்ட கலெக்ஷன் எடுத்துருவாங்க அப்படிங்கிறது கண்டிப்பா பாக்ஸ் ஆபீஸ் கிங்னா அவரு தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே. ஆமா, இங்க என்ன ஒரு பயமுறுத்துற மாதிரி விஷயங்கள் ஒரு சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, லியோவுக்கு இப்படிதான் பண்ணீங்க, அதுவும் வந்து வர்த்தக ரீதியாக ஒரு வெற்றி படம் தான் லியோ. அப்படி இருக்கும்போது கதை வந்து ஃபேன்ஸுக்கே வந்து ஏமாற்றமா இருந்துச்சு, இல்ல ஜெனரல் ஆடியன்ஸுக்கு ஒரு ஏமாற்றமா போயிடுச்சு. அந்த மாதிரி இங்க கதையில எதுவும் வந்து சொதப்பல்கள் ஏற்பட்டுருமா? வெங்கட் பிரபு அப்படிலாம் கிடையாது. இது வரைக்கும் வெங்கட் பிரபு வந்து அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது, கதையில எங்கேயுமே கோட்டை விடல. எல்லா படமும் நீங்க எடுத்துக்கலாம். நீங்க சென்னை 28 நீங்க எடுங்க, எங்கேயுமே வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கதையில கோட்டை விட மாட்டாரு. ரெண்டாவது வந்து நீங்க வந்து ஒரு ஸ்டாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதையை அமைக்கும் போது அந்த ஸ்டாருக்கு ஏற்ற அளவுக்கு கதைகள் மாறும். நீங்க அது வந்து மாநாடா இருக்கட்டும், சிம்புக்கு அந்த மங்காத்தாவா இருக்கட்டும், அந்த வந்து ஹீரோக்கு ஏற்ற அளவுக்கு தான் அந்த கதை அமைப்பு இருக்கும். கதையில வந்து ஏமாற்றம் வெங்கட் பிரபு கிட்ட நடந்தது இல்லை. லியோனே வந்து நீங்க சொன்ன மாதிரிலாம் வந்து கதையில ஏமாற்றம்லாம் கிடையாது. கதை வந்து ஒரு வலுவான கதை தான், சரிங்களா? அதை இங்க உருட்டுற சில பேர் வந்து கேட்டீங்கன்னா நான் ரொம்ப எதிர்பார்த்து போனேன்றான். நீ எவ்வளவு எதிர்பார்த்தோன்னு யாருக்கு தெரியும்? உருட்டுறவங்களே இந்த வலைபேசியில் உருட்டின்னு இருக்கிறாங்களா அவனுக்கு தான். அவங்களே இப்போ வாயடிச்சு போயிருக்கிறானுங்க. நாளைக்கு எப்படி நெகட்டிவா போடுறதுன்னு தெரியாம. ஏன்னா ஏதோ நெகட்டிவா போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்துடுச்சுன்னா அவங்களுக்கு பேசுறது வேற, சரிங்களா? அமௌண்ட் வரலன்னா கேட்டு போனதோ லியோல ஒட்ட நறுக்கிட்டாரு விஜய், தெரியுமா இருக்காச்சும்? தெரியாது. விஜய் வந்து பாத்தீங்கன்னா வந்து இவங்க வந்து தேவையில்லாத வந்து ஒரு அன்பளிப்பா கொடுக்கறத கூட வந்து இவனுங்க வந்து பகிரங்கப்படுத்துறானுங்க. எனக்கு பாத்தீங்களா அவர் வந்து எனக்கு கொண்டு வந்து இதை கொடுத்துட்டு போனாரு, ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துரும் அப்படிங்கன்னு வச்சுங்களேன். பாத்தீங்களா
யார் தெரியுமா அந்த ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தது? யார் தெரியுமா? விஜய் கொடுத்து அனுப்பிச்சார். விஜய்க்கு ஸ்வீட் பாக்ஸ் போனது தெரியவே தெரியாது. அவங்க மேனேஜர் வந்து எல்லாருக்கும் கொடுக்கும்போது ஒரு பாக்ஸ் அனுப்பியிருப்பாருன்னு வச்சுங்களேன். பார்த்தீங்களா ஸ்வீட் பாக்ஸ் வந்துருக்கு. எங்கேருந்து வந்திருக்கு? விஜய் கிட்ட இருந்து வந்திருக்கு. நல்ல விதமா சொல்றாங்க இத சொல்றாங்க. அப்படி போட்டு அதுலதான் கேட்டா லாஸ்ட் டைம் வந்து லியோல வந்து 10 பைசா வந்து யாருக்கும் கொடுக்கல. எந்த கிஃப்ட் எதுவும் கொடுக்கவே இல்லை. படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான், கடந்து போயிட்டாங்க. அந்த காண்ட்ல தான் என்ன பண்ணானுங்க கேட்டா லியோல கதை சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு உருட்டினானுங்க. அதையெல்லாம் கடந்து வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டர் உரிமையாளர் சுப்பிரமணியனை வச்சு பேச வச்சாங்க. அது நடந்தது ஒரு பக்கம். சரிங்களா? அப்பதான் புதுசா அவர் வந்து தியேட்டர்ல உள்ள பிரச்சனையெல்லாம் பேச ஆரம்பிச்சாரு. இதெல்லாம் நடந்தது. ஆனால் இதுக்கு இந்த படத்துக்கு எந்த விதமான எதிர்மறை விமர்சனங்கள் வந்து வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது எதிர்மறை விமர்சனம் சிலர் வச்சாங்க. ஆனா அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா வந்து தவிடுபடி ஆயிடுச்சு. அவர் பேசக்கூடிய அந்த சக்சஸ் மீட்ல அவர் பேசுற விஷயத்தை வச்சு படம் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. இந்த வந்து கோட்ல பொறுத்த வரைக்கும் கேட்டா அந்த மாதிரி எதிர்மறை விமர்சனம் கிடையாது. பெரிய அளவு மாஸ் ஹிட். எதிர்மறை விமர்சனன்ற எண்ணம் வச்சிருக்கிறன்னு கூட இப்ப தயங்குறானுங்க. ஏன்னா அவனுங்கிட்டே காத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து அவனுக்கு நிலையே இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு யோகி பாபா அடிச்சுட்டு போயிட்டே இருந்தாரு. இவனுக்கு காசை வாங்கின்னு போயே பேசுறானுங்கன்னு சொல்லிட்டு இப்ப போற வரவெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கான். யோகி பாபு பேசின பிறகு இப்ப நான் பேசினேன். இந்த வலை பேச்சுன்ற வச்சுட்டு இவனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறானுங்க, இங்க விலை பேசிட்டு இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து நான் பேசின பிறகுன்னு கேட்டா யோகி பாபு பேசின பிறகு நான் பேசின பிறகு இப்ப போறவரெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறானுங்க. அதனால எதிர்மறை விமர்சனம் என்பதே இனி சினிமா தமிழ் சினிமால இருக்காது சார். நீங்க ஒரு மோசமான ஒரு படம்னா அது வந்து மக்களே முடிவு பண்ணுவாங்க. கிருஷ்ணா முடிவு பண்ணுவார். இங்க இருக்க அத்தனை பேர் முடிவு பண்ணி கேட்டா இது மோசமான இன்னொருத்தர் விமர்சனம் பண்ணிட்டு அதை பார்த்துட்டு போனாங்கன்னா அந்த பார்வை தான் வரும். அதைத்தாங்க அவர் சொன்னாரு, இதைத்தாங்க இவர் சொன்னாரு, இதுனாங்க இவ்வளவு மோசமா இருக்கு, இதுனாங்க அவ்வளவு மோசமா இருக்கு. இனி வந்து பாத்தீங்கன்னா இங்க வலை பேச்சுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா அடி சாதாரண அடி கிடையாது. இது எழுந்துக்க முடியாம அளவுக்கு இருக்கிறானுங்க. அவங்க 3 பேரும் கோமால படுத்துட்டு இருக்கிற மாதிரி, ஒருத்தர் கொரோனா படுத்துன்னு வந்த மாதிரி படுத்துருக்கான், ஒருத்தர் மலேரியா படுத்துருக்க மாதிரி படுத்துருக்கான், இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வந்து வைரல் காய்ச்சல் படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. இந்த மாதிரி நான் எதுக்காக நான் சொல்றேன்னா எதிர்மறை விமர்சனங்கள் வந்து நீங்க வந்து திட்டமிட்டு திணிக்க கூடாதுன்னு சொல்றாரு. நீங்க பண்ணுங்க, இது உண்மையிலேயே சில குறைகள் இருக்குன்னா நீங்க சொல்லலாம். ஆனா திட்டமிட்டு வன்மத்தோட படம் தோல்வி அடையணும்ன்றது நோக்கத்தோட பேசுறானுங்க. அது வந்து இந்த படம் அடிச்சு காலி பண்ணிடும். இந்த கோட்டோட முடிஞ்சிருச்சு இவனுக்கு ஆட்டம். பொதுவாவே விஜய் அவர்களோட படம்னாலே வந்து ரிலீஸ் அப்போ வந்து பயங்கரமான பிரச்சனைகள்லாம் வந்துகிட்டு இருக்கும். அரசியல் ரீதியான பிரச்சனை. இப்போ இதுக்கப்புறம் முழுக்க அரசியல் இறங்கும்போது மாநாடு ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது இந்த படத்துக்கு அந்த சைட்ல இருந்து எதுவும் பிரச்சனைகள் வந்துருமோ? எந்த லியோக்காவது நீங்க இது எடுத்து விடப்பட்டதுதான் லியோ கூட, சரிங்களா? ஏன்னா வந்து ஆடியோ லான்ச் வைக்கலாமா வேணாமான்றது ஒரு டிஸ்கஸ்ல போச்சு. அப்போ ஏஆர் ரஹ்மானுடைய அந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பலாச்சு. அது தொடர்ச்சியாக வந்து என்ன அது மாதிரி ஏதாவது நடந்துருமான்ற அந்த ஒரு ஐயப்பாடு இருந்தது. அதனால அதை கடந்து போச்சு. ஆனால் படம் ரிலீஸுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. அதே மாதிரி இங்கேயும் கூட நான் சொல்றேன் கேட்டா திட்டமிட்டு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெரட்டிவ் செட் பண்றாங்கன்னு கேட்டா உதய் விசஸ் விஜய் அரசியல்ல வந்து பண்றாங்க. அதே தான் இங்கேயும் படம் ரிலீஸுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரேக் போடுறாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்க. அதெல்லாம் கட்டுக்கதைகள். நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, நான் ஏதோ உருட்டுற நீங்க நினைப்பீங்க. உதய் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் ரீதியா இருக்கு. அது பல முறை வந்து உதயே சொல்லியிருக்கிறார். அவருடைய முதல் ரெட் ஜெயண்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து பிசினஸே வந்து பாத்தீங்கன்னா விஜய் கிட்ட தான் ஸ்டார்ட் பண்ணார். அதையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவங்களுக்குள்ள எந்த இன்னும் சொல்ல போனா அரசியல் ரீதியாக கூட பாத்தீங்கன்னா பெரிய வேற்றுமைகள் இருக்கிறதெல்லாம் சில பேர் வந்து கதை கட்டிட்டு இருக்கிறாங்க. அடிப்படையில உண்மை இல்லை அது. அது நம்ம எப்படி உங்களுக்கு புரிய, ஏன்னா சில பேர் கதை கட்டுறவங்களும் உனக்கு மாற்ற முடியாது. அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உதய்க்கும் விஜய்க்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அங்க ஒரு சர்ச்சை ஓடிட்டு இருக்கு. எதிர்த்துதான் வராது. கிடையவே கிடையாது. சினிமாவுக்கும் அந்த மாதிரி எந்த தடையும் கிடையாது. அது மாதிரி அரசியலையும் வந்து பாத்தீங்கன்னா வந்து இவரு முழுக்க திமுக தான் எதிர்த்து தான் அரசியல் கட்சி தொடங்குறாரு கதையெல்லாம் விட்டுருக்காங்க. அப்போ திமுக மட்டும் தானே அங்க இருக்கு. அப்ப அதிமுக ஒரு கூட்டணிக்கு போயிட மாட்டாரா? திமுக தானே எதிர்த்து அரசியல் கட்சி தொடங்குறாரு. அப்ப அதிமுக ஒரு கூட்டணிக்கு போயிடலாமே. அந்த சைடு ரெண்டு தரவை பொதுவா அரசியல் கட்சி தொடங்குறாரு. இங்க இருக்கிற 36 கட்சியும் தான் அவர் எப்படி வந்து பிரபாகரனுக்கு ஒரு 36 நாடுகள் எதிர்த்துதோ அதே மாதிரி 36 கட்சியும் தான் இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் அரசியல் வருகை விரும்பல. ஏன்னா இருக்கிறவங்க பிச்சுன்னு புடிங்கிட்டு போயிடுவானு பயம். அரசியல மிகப்பெரிய அரசியல் சக்தியா வந்து இந்தியாவிலேயே ஒரு அரசியல் சக்தியா உருவாராரு வந்து விஜய். நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன், இது வந்து கிட்டத்தட்ட வந்து வில் ஸ்மித்துக்கு ஈக்குவலா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னதுக்கு இவர் உருட்டுறாருன்னாங்க. இப்போ ஒரு படத்தை எடுத்து போடுறான். நான் சொன்னது 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ கோட்னு ஒரு படம் எடுக்கிறதா எண்ணம் கூட இருந்திருக்காது. இப்போ எடுத்து வந்து அப்போ சொல்றாங்க என்னன்னு கேட்டா இவர் வந்து பயங்கரமா பில்டப் பண்றாரு, ஓவர் பில்டப் கொடுக்குறாரு விஜய்க்கு அப்படின்னாரு. பில்டப் அது உண்மை அதானே?
இப்ப எடுத்து போடுறான் வில் ஸ்மித்தோட அந்த படத்தை எடுத்து போடுறான், நீங்க பாத்துருப்பீங்க. compare. ஆமா, அதோட சேர்த்து கோட்டோட கம்பேர் பண்றான். அதனால என்னன்னு கேட்டா அது கதை வேற, இந்த கதை வேற. அதையும் ஒரு காரணமா வேணா சொல்றாங்க, அது காப்பி பண்ணி காப்பி, அது படம் வரும்போது தெரிய போகுது. அப்ப அந்த படத்துல வந்து விஜயகாந்தோட ரோல்ல நடிச்சவங்க யாரு, இதெல்லாம் வந்து இந்த முழுக்க முழுக்க இப்ப நம்ம வந்து இப்போ சினிமா வந்து 6 சொன்னாங்க, 6 குதிரை சாரட்ல போல சொன்னா 16 குதிரை சாரட்ல போயிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது கேட்டா நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் கற்பனை கேட்டின மாதிரி அவங்க இப்படி இதை காப்பி பண்ணியிருக்காரு, அதை காப்பி பண்ணிருக்காரு, அப்படி கிடையாது. சினிமான்றது வந்து பாத்தீங்கன்னா அவங்க கற்பனை. அதுவும் நீங்க வந்து வெங்கட் பிரபுக்கெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க சென்னை 28ல இருந்து அடுத்தடுத்து படங்களை பாருங்க, வித்தியாசமா படம் கொடுக்குறவர். சரிங்களா? அதனால இதெல்லாம் வந்து கட்டுக்கதைகள் தான். ஆனா வந்து படம் வந்து யாரும் கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு படம் வந்திருக்கு. நீங்க ட்ரெய்லர்ல பார்த்துட்டு கூட நீங்க சில பேர் ஒரு குறைச்சி மதிப்பிடலாம். ஆக்சுவலா ட்ரெய்லருக்கு அப்புறம் தான் இந்த படத்துக்கான ஹைப்பே வந்து அதிக அளவு. அதுதான் நான் சொல்றேன், இது வந்து சில விஷயங்கள் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். சினிமா வட்டாரத்தில் இருக்கும் கூட ஏன் வந்து மௌனம் கேட்கறான்னு கேட்கலங்க, அந்த படம் வந்து ஹிட் ஆகும். ஏன்னா அவ்வளவு உள்ள வந்து அவ்வளவு விஷயங்கள், கண்டென்ட் தான் முக்கியம். அதனால வந்து கேட்டா ஏன் காந்தின்ற பேர் வச்சிருக்கிறாரு, படம் போய் பாருங்க தெரியும். காந்திங்கிற பேர் வச்சு அதுதான் அதுதான் நான் சொல்றேன். இப்ப எல்லாத்துக்கும் ஒண்ணு நம்ம தனித்தனியா சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஏன் விஜயகாந்த் ஏன் அங்க கொண்டு வராங்க, எப்படி மோகனை செலக்ட் பண்ணாங்க, இவர் அரசியல் ரீதியா தான் இதெல்லாம் பண்றாரு. ஒரு சில இயல்பா வரக்கூடிய ஒரு சில வசனங்கள் வந்து அரசியல் வந்து தொடர்பு படுத்தி பாக்குறாங்க. அது இயல்பா படத்துல வரக்கூடிய வசனங்கள் தான். சரிங்களா? தொடர்ச்சியா வந்து இப்ப காந்தின்ற பேர் கூட சொல்லலாம். நீங்க காந்தியின் பேர் வச்சிருக்காரு, ஏன்னா இவர் அரசியல் வச்சிருக்காரு அப்படி சொல்ல முடியுமா? சரிங்களா? ஆனா வந்து அந்த படத்துக்கு அந்த கதை, அந்த பேர் தேவைன்றது அவங்க வச்சிருக்காங்க. சரிங்களா? அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா வந்து அடுத்த படம் சொல்றாங்க இல்லையா, இதுக்கப்புறம். ஆமா, அந்த படத்துல வந்து முழுக்க அரசியல் கட்சியோட, இதுல வந்து கட்சியோட கொடியை கூட பயன்படுத்தக்கூடாதுட்டாரு. எங்க அங்க தியேட்டர் வாசல்ல கொடி எதுவும் எடுத்துட்டு நீங்க போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சரிங்களா? அதனால அடுத்த படம் வந்து பார்த்தா முழுக்க அரசியல் படமா இருக்கும். அரசியல், அந்த கட்சியோட கொடி எல்லாமே வந்து அதுக்கான வந்து கதைகள் தான் அமைக்கப்பட்டிருக்கு அடுத்த படத்துக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கேட்டா முழுக்க கமர்ஷியல். இப்போ படம் ரிலீஸுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குங்கும் போது இந்த கடைசி நேரத்துல இப்போ வரைக்கும் எந்த ஒரு ட்ரெய்லர்ல முதற்கொண்டு எந்த ஒரு ஸ்பாய்லருமே இல்லாம அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு வந்த டீமை இப்போ இந்த கொஞ்ச நாள்ல ப்ரொமோஷன் போயிருந்த இந்த நிலைமையில எல்லாத்தையும் போட்டு வாங்குற மாதிரி ஒரு சில சம்பவம் இல்ல. இது என்னன்னா சில நேரம் இது கரெக்டா நான் சொல்றேன், நல்ல கேள்வி. இது ரொம்ப வந்து நீங்க சஸ்பென்ஸை வந்து நீங்க ரொம்ப கொண்டு போனீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் நீங்க அந்த சஸ்பென்ஸ் உடையும் போது வந்து பண்ணாச்சு எவ்வளவுதானே அப்படின்னு ஆயிடும். நான் சொல்ல புரியுங்களா? நீங்க ஒரு குறிப்பிட்ட இது வந்து இருக்குன்னா ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கு. அந்த எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க வந்து சில தகவல்கள் சொன்னாதான் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அப்போ அவங்களுடைய எண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓ இப்படிதானா இப்படியா, அப்போ இன்னும் கொஞ்சம் முழுசா விரிவா போய் பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்க தமிழ்ல கூட வச்சுட்டு நீங்க ஒரு இன்ட்ரோ போடுறீங்கல்ல, இன்ட்ரோ போடும்போதே உங்களுக்கு என்ன தெரியும், உள்ள இருக்கிற கண்டென்ட் என்னன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு, நீங்க நல்லா தெரியும். ஆனால் கண்டென்ட் என்னன்னு தெரிஞ்சாலும் கேட்டா இதை டீட்டெயிலா நம்ம தெரிஞ்சுக்கணும்னா உள்ள போகணும்னு நம்ம நினைப்போம். கரெக்டா நான் சொல்றது? எப்படி யூடியூப்ல ஒரு வீடியோ போடுறோம் அது மாதிரி தான் கேட்டா சில உள்ளடக்கங்கள்ல கொஞ்சமா சொல்லணும். நீங்க எதுவுமே நீங்க சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லாம ஒரு படத்தை நீங்க ரிலீஸ் பண்றீங்கன்னு கேட்டா வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து கேட்டா வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு வேற மாதிரியான கற்பனைகள் வச்சுட்டு கூட போவாங்க. அப்ப அங்க ஒரு ஏமாற்றம் நடக்கும். இதை கொடுக்க போறோம், இது வந்து இந்த அளவுக்கு தான் இதுல சொல்ல முடியும், அதை வச்சு நீங்க முழு கதையை நீங்க வந்து சொல்லவே முடியாது. நீங்க உதாரணத்துக்கு விமர்சனம் என்ற பேர்ல கடந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா பிரிண்ட் மீடியால சொல்றேன், யார் தயாரிப்பாளர் யார் இயக்குனர் இதெல்லாம் வரிசையா சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் கதையில வந்து சில பஞ்சுகள் மட்டும் சொல்லுவாங்க. இந்த சீன்ல இந்த காட்சி நல்லா இருந்துச்சுங்க, அந்த காட்சியில வந்து அது ரொம்ப நல்லா இருக்கும், இந்த காட்சி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணாதான் அது ஒரு கதையா உருவாகும்னு வச்சுக்கோங்க. அதை கனெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு தான் வந்து அதில் சொல்லப்பட்டிருக்காங்க. கடைசியா கிளைமேக்ஸா சொல்லவே மாட்டான். அப்போ ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு எதிர்பார்ப்பு. இப்போ திரை விமர்சனம் போட்டு அங்க வந்து கேட்டா கதை, திரைக்கதை இவரு, டைரக்ஷன் இவரு, இசையமைப்பாளர் இவரு, இவங்க எல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. கடைசியில வந்து படத்துல வந்து சுபம் போடுறாங்க. இப்ப யாரும் போடுறதுல வச்சுக்கணும் சுபம்னு, அந்த காலத்துல சுபம்னு போடுவாங்க, முதல்ல வணக்கம் போடுவாங்க, கடைசியில சுபம் போடுவாங்க. இப்ப யாரும் அது போடுறது கிடையாது. அப்படி சொன்னா நல்லா இருக்குமா? அப்போ 2-3 பஞ்சு வைக்கணும். அந்த வகையில தான் அவர் சொல்லியிருக்காரு தவிர முழு கதையை அதை வச்சு நீங்க முழு கதையை நீங்க இப்ப நீங்க நான் கேட்கிறேன், இப்ப யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், கோட் படத்தோட முழு கதையை இல்ல அப்படி இல்லை. இதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா சோர்சஸ் மூலமா வரக்கூடியது, அதாவது கேட்டீங்கன்னா அந்த வட்டாரங்கள் மூலமா வரக்கூடியதுதான். ஆனால் நீங்க முழுசும் உள்ள நுழைஞ்சாதான் தெரியும். இது வந்து என்ன அவங்களா கற்பனையா இதாங்க கதை அதாங்க கதைன்னு சொல்லிட்டு கற்பனையா சொல்லக்கூடியதுதான். ரிவ்யூ ஷோவே நடக்கல சார், சரிங்களா? அப்போ ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோர்சஸ் மூலமா இப்படி சொல்லக்கூடியதுதான். படம் வந்த பிறகுதான் வந்து முழுசா என்னன்றது தெரிய வரும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் வந்து நடக்குது. இப்போ ஒரு பெரிய சார் என்ன ப்ரீவியூ ஷோ நடத்தினாங்கன்னு வச்சுங்களேன், இந்த உருட்டுறான்ல இந்த வலைபேச்சு கிளைபேச்சு இந்த
புழு சட்டை மாறன் இவங்களாம் இந்நேரம் கதையை சொல்லிட்டு இருப்பாங்க ஃபுல்லா. இவ்வளவுதாங்க நாங்கள் பார்த்துட்டோங்க, ஒண்ணுமே இல்லைங்க. ஸோ கதை வந்து லீக் ஆகல. எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சொல்றேன். ஏஐ தொழில்நுட்பத்தில் விஜயகாந்த் அவருடைய நடிச்ச அந்த காட்சி இருக்குல்ல, அந்த காட்சியை மட்டும்தான் வந்து அவங்க ஃபேமிலிக்கு கூட பார்த்தாங்கன்னு சொல்றாங்க. அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு எனக்கு தெரியாது. நான் உண்மை இல்லாததுன்னு நான் சொல்லிடுவேன். இப்போ நான் சொல்றது எவ்வளவு தூரம் அப்படி ஒரு தகவல் வந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜயகாந்த் அவர்கள் நடிச்ச அந்த காட்சியை கூட அவங்க ஃபேமிலிக்கு வந்து அந்த ஒரு காட்சியை மட்டும்தான் வந்து காட்டினாங்க, போட்டு காட்டியிருக்காங்க. அவர் வரக்கூடிய அந்த அப்படின்னு தான் தகவல் வந்து. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டைரக்ஷன், அதான் ப்ரொடக்ஷன் டீமுக்கும் வந்து விஜய் அவருடைய நெருங்கிய வட்டாரங்கள் கூட பார்க்கலன்னு சொல்றாங்க. நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் பொறுமையா பதில் தந்தமைக்கு நன்றி.